ஒரு பவுல்ல சோள மாவு 1 கப், கொஞ்சமா உப்பை சேர்த்து கலந்து தண்ணீர் 1 கப் அளவை சேர்த்து கலந்து கட்டிப்படாம கரைக்கணும். கட்டிப்படாம கரைச்சாச்சு. முதல்ல பேன்ல நெய்யை சூடாக்கி வெட்டிய நட்ஸுகளை ஃப்ரை செஞ்சு எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல வடிகட்டிய வெள்ளப்பாக சேர்த்து கொதி வந்த உடனே கரைத்த சோள மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதோட சேர்த்து கலந்து விடணுங்க. கட்டிப்படாம கலக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்து கலந்து விடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். வறுத்த நட்ஸை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கலந்து விடணுங்க. பார்க்கவே க்ளோஸியா இருக்குல்ல. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். 1/2 an hour இருக்கட்டும். சூடு ஆறியதுமே ஸ்லைஸ் செஞ்சிடலாம். சாப்பிட அருமையா டேஸ்ட் கொண்ட ஸ்பாஞ்சியான ஸ்வீட்டான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க.